அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். முஆத் இப்னு ஜபல் அறிவு மேம்பாட்டு மையம் நடத்திய 2023ஆம் ஆண்டின் ரமலான் சிறப்பு கட்டுரை போட்டியின் பரிசளிப்பு விழா மற்றும் மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தினை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக முகமது ஹாரிஸ் இப்னு ரஹ்மத்துல்லா அவர்கள் கிராத் ஓதுவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يا أيها الذين آمنوا كتب عليكم القصاص في القتلى الحر بالحر والعبد بالعبد والأنثى بالأنثى فمن عفي له من أخيه شيء فاتباع بالمعروف وأداء إليه بإحسان ذلك تخفيف من ربكم ورحمة فمن اعتدى بعد ذلك فله عذاب أليم ولكم في القصاص حياة يا أولي الألباب لعلكم تتقون. كتب عليكم إذا حضر أحدكم الموت إن ترك خيرا الوصية للوالدين والأقربين بالمعروف حقا على المتقين فمن بدله بعدما سمعه فإنما إثمه على الذين يبدلونه إن الله سميع عليم. فمن خاف من موص جنفا أو إثما فأصلح بينهم فلا إثم عليه إن الله غفور رحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. أياما معدودات فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر وعلى الذين يطيقونه فدية طعام مسكين فمن تطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون.
وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداع إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. அல்ஹம்துலில்லா, ஜஸாக்கல்லா ஹைர். கிராத்தின் தமிழாக்கம் சூரத்துல் பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 172 186 வரைக்கும் ஓதுனாங்க. அல்ஹம்துலில்லா. அதனுடைய கடைசி ஆயத்துடைய தமிழாக்கம்: நபியே, என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் சபீமாகவே இருக்கிறேன். பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தத்தின் விடையளிக்கிறேன். அவர்கள் என்னிடமே பிரார்த்தித்து கேட்கட்டும், என்னையே நம்பட்டும், அப்பொழுது அவர்கள் நேர்வழியை அடைவார்கள் என்று கூறுவீராக என்ற ஆயத்துடைய இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக சகோதரர் முகமது சுஹைல் அவர்கள் உங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்வார்கள். முஆத் இப்னு ஜபல் அறிவு மேம்பாட்டு மையம் நடத்திய ரமலான் சிறப்பு கட்டுரை போட்டியின் பரிசளிப்பு மற்றும் மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் மேலும் ஏனைய முஸ்லீம் உம்மத்தின் மீதும் குறிப்பாக இங்கு குழுமியிருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய வரவேற்புரை தொடங்குகிறேன். இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் மௌலவி ஏ முஹம்மது இஸ்மாயில் ஹசனி அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் இங்கு மேடையில் வீற்றிருக்கும் நமது பள்ளியின் உதவி முத்தவல்லி ஜனாப் ஹனீஃபா அவர்களையும் மேலும் எருமப்பட்டி ஜாமியா மஸ்ஜிதின் முத்தவல்லி ஜனாப் டாக்டர் ஷவுகத் அலி அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் இங்கு வருகை புரிந்திருக்கும் முஃப்தி முகமது நூருல்லா ஹசனி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். மேலும் இங்கு கட்டுரை போட்டியில் பங்கு பெற்ற போட்டியாளர்கள் ஆண்கள், பெண்கள், மாணவ மாணவியர்கள், அவர்களின் பெற்றோர்கள், முஆத் இப்னு ஜபல் அறிவு மேம்பாட்டு மையத்தின் நிர்வாகிகள், அவர்களுடைய குடும்பத்தார்கள், மேலும் யூத் விங் மெம்பர்ஸ், மேலும் இங்கு குழுமியிருக்கும் அனைத்து ஊர் ஜமாத்தார்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். மேலும் சிறப்பு விருந்தினரின் சொற்பொழிவை அனைவரும் கவனமாக கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி அல்லாஹ் நம் அனைவரையும் இங்கு ஒன்று சேர்த்தானோ இதேபோல் நாளை மறுமையில் ஸ்வர்க்கத்தில் உயர்ந்த ஸ்வர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலும் ஒன்று சேர்ப்பானாக என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக முஆத் இப்னு ஜபல் அறிவு மேம்பாட்டு மையத்தின் ஆலோசகர் ஜனாப் சித்திக் அஹமத் அவர்கள் தலைமையாற்றுவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஹாத்தமன் நபியீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ அலா மனித்தபஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமுத்தீன். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அல்லாஹுவின் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும் இன்னும் அவர்களை நல்ல முறையிலே கியாமத்து நாள் வரை வரக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அருளும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லாஹுவின் பேரருளால் முஆத் இப்னு ஜபல் சார்பாக நடைபெறும் இந்த ரமலான் கட்டுரை போட்டியின் பரிசளிப்பு விழா மற்றும் மார்க்க சொற்பொழி விழா
துவக்கம் பெற்றிருக்கின்றது. இந்த துவக்க விழாவிற்கு, இந்த துவக்கத்திற்கு வருகை புரிந்து வெற்றியாளர்களுக்கு பரிசு வழங்கி நம்மிடையே ஒரு அழகானதொரு சொற்பொழிவை நிகழ்த்த இருக்கும் ஜமால் முகமது கல்லூரியின் பேராசிரியர் பெருந்தகை முகமது இஸ்மாயில் ஹசனி அவர்களே, இங்கே இந்த விழாவிற்கு முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் எருமப்பட்டி பிலால் மஸ்ஜிதின் உதவி முத்தவல்லி ஹனீஃபா அவர்களே, எருமப்பட்டி மஸ்ஜித் ஜாமியா மஸ்ஜிதின் முத்தவல்லி ஜனாப் டாக்டர் ஷவுகத் அலி அவர்களே, இந்த முஆத் இப்னு ஜபல் தொடக்கம் பெற்ற காலத்தில் இருந்து இங்கே நடக்கக்கூடிய நற்பணிகளுக்கு எங்களுக்கு உதவியாக இருந்து குர்ஆன் விரிவுரை வகுப்புகள் ஆண்களுக்கென்று பெண்களுக்கென்று தனித்தனியாக நடத்தி எங்களுடைய பணிக்கு எங்களுக்கு உதவியாக இருந்து இன்று வாழ்த்துரை வழங்க இருக்கும் அடுத்த ஹசனி முஃப்தி நூருல்லா அவர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கும் ஜமாத்தார்களே, பரிசு போட்டியில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்களே, சகோதர சகோதரிகளே, முஆத் இப்னு ஜபலின் உறுப்பினர்களே, முஆத் இப்னு ஜபலின் செயல் வீரர்களே, பெண் உறுப்பினர்களே, வாலண்டியர்ஸர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சலாத்தினை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த 4 ஆண்டுகளாக இந்த முஆத் இப்னு ஜபலின் மூலமாக இந்த சமூக பணி செய்வதற்கு எங்களுக்கு நம் அனைவருக்கும் வாய்ப்பளித்த அல்லாஹ்விற்கு நான் முதற்கண் நன்றி செலுத்திக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே 13 ஆண்டுகள் கலிமாவுடைய உழைப்பை செய்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முதல் வேலை மஸ்ஜித் நபி பள்ளியை நிறுவினார்கள். பள்ளியை நிறுவியதற்கு பிறகு எப்படி அங்குள்ள சமூகம் ஓர் உண்மையான அல்லாஹுவுக்கு உண்மையான முஸ்லீம்களாக அடிபணிந்தவர்களாக அல்லாஹ்வின் கட்டளை ஏற்றவர்களாக வாழ வேண்டிய அதே வேளையிலே, அந்த வேலைகளை செய்த அதே வேளையிலே மஸ்ஜித் நபியை நிறைவேற்றி அங்கு ஓர் உறுதியான சமூகத்தை கட்டமைக்கும் பணியை தொடர்ந்தார்கள். பள்ளியை நிறுவினார்கள். பள்ளியிலே தங்க இடமில்லாதவர்களுக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்தார்கள். அங்கிருந்த மக்கள் பிரிவினை கிடந்து சண்டையிட்டு கொண்டிருந்த மக்களை ஒன்றிணைத்தார்கள். உணவில்லாதவர்களுக்கு உணவு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். நாம் அனைவரும் அறிந்த விஷயம்தான். அஸ்ஹாபு சுஃபா என்ற திண்ணை தோழர்களுக்கு கல்வியும் கொடுத்தார்கள், உணவையும் கொடுத்தார்கள். இந்த சமூகம் ஓர் பாதுகாப்பான சமூகமாக, பிற மக்களுக்கு எடுத்துக்காட்டாக ஆபத்துகளை சமாளிக்கக்கூடிய சமூகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக போரும் புரிந்தார்கள். அதே வேளையிலே பாதுகாப்பு கருதி எதிர் சமூகத்துடனே அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தமும் செய்தார்கள். ஆக இந்த நல்ல வழியிலே இப்படி சமூகத்தை மக்களுக்கு நாம் இந்த மாதிரி தான் இந்த இஸ்லாமிய சமூகம் வாழ வேண்டும் என்ற உணர்த்திய அதே நபியிலே அதை சொல்லிலும் செயலிலும் அவர்கள் கடைசி காலம் வரை செய்து காட்டினார்கள். அதே வழியிலே தான் இன்னொரு ஹதீஸ் ஒன்று இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள். தம்பி அந்த ஸ்லைடை போடுங்க, அந்த ஹதீஸை போடுங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள் நம்மளுடைய பொறுப்புகளை பற்றி. நீங்கள் அனைவரும் பொறுப்பாளிகள். நீங்கள் பொறுப்புகளை பற்றி மறுமை நாளிலே விசாரிக்கப்படுவீர்கள். ஆட்சி தலைவன் பொறுப்பாளன், அவனுடைய பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவான். ஒரு மனிதன் அவருடைய குடும்பத்திற்கு பொறுப்பாளி, அவன் பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவான். ஒரு பெண் அவன் கணவனின் குடும்பத்திற்கு பொறுப்பாளி, அவர் பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவாள். ஒரு பணியாளன் எஜமானின் செல்வத்திற்கு பொறுப்பாளன், அவனும் பொறுப்புகளை பற்றி விசாரிப்பான். மீண்டும் ஒரு முறை நீங்கள் அனைவரும் உங்கள் பொறுப்புகளை பற்றி மறுமை நாளிலே விசாரிக்கப்படுவீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு எச்சரித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலேயே இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே செய்த இந்த சமூக கட்டமைப்பின் அடிப்படையிலும் இந்த ஹதீஸின் அடிப்படையிலும் இன்னும் ஏராளமான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூக முன்னேற்றத்திற்காக என்னென்ன நல்ல காரியங்களை செய்தார்கள் அதன் அடிப்படையிலேயே இந்த பணியை அல்லாஹ் நமக்கும் செய்வதற்கு வாய்ப்பளித்தான் என்று சொன்னால் அது மிகையாது. உண்மையிலேயே நாம் இந்த நல்ல நேரத்திலே இந்த பணி செய்வதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த நாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த கடந்த 4 ஆண்டுகளாக முஆத் இப்னு செய்த சேவைகளை பற்றியும் சாதனைகளை பற்றியும் பின்னாடி வரக்கூடிய சகோதரர்கள் சொல்லுவார்கள். அதற்கு முன்பாக நாங்கள் கடந்து வந்த பாதையை சென்று நான் திரும்பி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றேன். கடந்த 4 வருடங்களாக முஆத் இப்னு ஜபல் சந்தித்த சவால்களும் தடைகளும் ஏராளம்.
மீண்டும் ஒருமை சொல்கின்றேன், சந்தித்த சவால்களும் தடைகளும் ஏராளம் இருந்தாலும் அல்லாஹ்வின் பேரருளால் இந்த பணியை அல்லாஹ் தொடர்ந்து நம்மிடையே நடத்தி கொண்டிருக்கின்றான். நாம் மீண்டும் ஒரு முறை அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கின்றோம். மேலும் இந்த நல்ல நேரத்திலே இந்த முஆத் இப்னு ஜபலின் வளர்ச்சிக்காக துஆ செய்த உங்கள் அனைவருக்கும், இதற்காக பாடுபட்ட எல்லா நல்லவங்களுக்கும், குறிப்பாக முஆத் இப்னு ஜபலின் உறுப்பினர்கள், நான் இதை இங்கே சொல்லியாக வேண்டும், கட்டாயமாக இந்த தாராளமாக நிதியுதவியை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் நாங்கள் எடுத்திருக்கிற பணிகளை முன்னெடுத்து சிறப்பாக நடத்த முடிந்திருக்கின்றது. இதே போன்ற ஒரு நிகழ்ச்சிகளையும் நடத்த முடிகின்றது. நான் அவர்களுக்கு என் மனமாற தனிப்பட்ட முறையிலும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் அவர்கள் அனைவர்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன். அதை தாண்டி ஒவ்வொரு நிகழ்வுகளும் நாங்கள் நடத்தும் போது குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மீட்டிங், இன்றைய நிகழ்வுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 தடவை நாங்கள் மீட்டிங் போட்டிருப்போம். மீட்டிங் போகிறதுக்கு யாருக்கும் எங்களுக்கு நேருக்கு நேர் சந்தித்து மீட்டிங் போகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. இவர் சவுதியில் இருக்கார், ஒருத்தர் துபாயில் இருக்கார், ஒருத்தர் குவைத்தில் இருக்காரு, நான் திருச்சியில் இருக்கேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா இரவு நம்ம இந்தியா நேரம் 10 மணிக்கு மீட்டிங் ஆரம்பிப்போம். அவங்கெல்லாம் ஃபாரினில் இருக்கவங்க பூராமே 7:30 மணிக்கு வருவாங்க. 7:30 மணிக்கு வந்து நான் அடுத்த நாள் காலையில் அவங்க 5 மணிக்கு வேலைக்கு போகணும். இந்த வேலை பலுவோடவே பணம் கொடுப்பது ஒரு பக்கம், நிதியுதவி செய்வது ஒரு பக்கம் இருந்தாலும் 7:30 மணி 8 மணிக்கு ஆரம்பித்தா ராத்திரி 2 மணி, மினிமம் 2.5 மணி நேரம் மீட்டிங். 10:30 மணி 11 மணி, இது மாதிரி ஒரு மீட்டிங் இல்லை, ஒரு நிகழ்வுகளுக்கும் குறைந்தது 5 மீட்டிங் 6 மீட்டிங் நேரத்தை ஒதுக்குனாங்க. அல்லாஹ் அவருடைய நேரத்தில் பரக்கத் செய்யணும், அவருடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்யணும். இது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பெண் வாலண்டியர்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த இளைஞர்களாக இருக்கட்டும், எல்லாம் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 நாட்களாக முழுக்க அவர்களுடைய அர்ப்பணிப்போடு அவர்கள் கற்ற கல்வியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கலாக இருக்கிற யாருமே நாங்கள் வெளியாட்களுடைய உதவிகளோ ஒரு வீடியோக்காரங்களோ யாருமே கூப்பிடல. எல்லாம் இந்த இளைஞர்கள் தான் இத்தனை ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அல்லாஹ்வின் உதவியால் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக அல்லாஹ் செய்யறதுக்கு எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கோம். அல்லாஹுடைய உதவி இல்லாமல் நாங்கள் இந்த செஞ்சிருக்கவே முடியாது. நாங்கள் மீண்டும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த நாங்கள் கடமைப்பட்டெல்லாம் நன்றி செலுத்திக் கொள்கின்றோம். அவர்கள் ஒன்று இந்த நிகழ்ச்சிகள் நல்ல விஷயங்கள், ஜக்காத் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், அல்லது வந்து நாம் இல்லை இங்கே செய்யக்கூடிய அத்தனை பணிகளாக இருக்கட்டும், அத்தனை பணிகளில் இங்கே இருக்கக்கூடிய வாலண்டியர்கள், பெண் வாலண்டியர்கள் எல்லாரும் அவருடைய அர்ப்பணிப்புகள் வந்து உண்மையிலேயே அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், வெளியே யாருக்குமே தெரியாது. எல்லாம் அந்த வேலையில் எங்களிடத்தில் வேலை வாங்கி கொண்டு இருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெஷலாக இந்த மீட்டிங்கில் நாங்கள் அந்த தலைமையுறையும் நான் இந்த வருஷம் பேசலை. நான் இந்த வருஷம் பேச வேண்டிய கட்டாயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் செய்த பணிகளிலே நம்மளை மக்களுக்கு நன்றி செலுத்தணும் அப்படி நான் அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த வருஷம் பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நூருல்லா ஹசனி அவர்கள் இமாமா இருக்கார், அவர் மதரசா நடத்துகிறாரு. அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா வாரம் 2 கிளாஸ், பெண்களுக்கு ஒரு கிளாஸ் தனி கிளாஸ், ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குரான் தஃப்சீர் கிளாஸ், பசங்களுக்கு அரபி கிளாஸ். அவருடைய தியாக அர்ப்பணிப்பும் அவர் எங்களுக்கு செய்யக்கூடிய உதவியும் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சிகளும் இந்த தொண்டுகளும் சிறப்பாக நடக்கிறதுக்கு அவர் இருந்தால் நல்ல நேரத்தில் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக இந்த நன்றியும் கடமையும் வந்து இவங்க யாருமே எதிர்பார்க்கலைங்க. யார் எங்கள் உறுப்பினர்களாக இருக்கட்டும், இல்லை அந்த ஹசனி நம்ம முஃப்தி நூருல்லாவாக இருக்கட்டும், இல்லை எங்களுக்கு உதவி செய்த பண உதவி செய்த அவர்களாக இருக்கட்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் பார்த்தீங்களா, இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, நாங்கள் உணவளிப்பது எல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக மட்டும்தான் என்று அவர்கள் வந்து சொல்கிறாங்க. நான் உங்களிடத்திலே லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷக்கூரா, உங்களிடத்தில் நாங்கள் கூலியோ அல்லது உங்களிடத்தில் நன்றியோ நாங்கள் எதிர்பார்த்தலேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதே அடிப்படையில் தான் எங்களுடைய சகோதரர்களும் செய்து கொண்டு இருக்கிறார்கள், எல்லாரும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செய்வானாக என்று துஆ செய்து இங்கே பார்த்துருப்பீங்கன்னா போட்டிருப்பாங்க, நம்ம எல்லா நற்காரியங்களும் தர்மமே ஆகும். குல்லு மஅரூஃபின் சதகா வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா வ இன்னல்லாஹ மஅல் முஹ்சினீன். யார் நம்முடைய பாதையிலே கடினமாக உழைக்கிறார்களோ அவர்களுக்கு உறுதியாக நல்ல வழிகளை திறந்து விடுவோம். நிச்சயமாக நற்காரியங்கள் செய்யக்கூடியவர்களுடன் நற்செயல்கள் செய்யக்கூடியவர்களே அல்லாஹ் இருக்கின்றான். இந்த 2 காரியங்களின் அடிப்படையிலே தான் நம்மளுடைய இயக்கங்களும் இந்த முஆத் இப்னு ஜபல் நடந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களும் அல்லாஹ்வின் அன்புக்காக மட்டுமே எந்தவித மக்களிடத்திலே எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இஹ்லாஸான முறையிலே தூய்மையான எண்ணத்துடனே எல்லோரும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த உழைப்பை தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரை இந்த முன்னெடுப்புகளை நாம் செய்வோம். அல்லாஹ் நமக்கு மறுமை நாளிலே கூலியையும் நம்மை பொருந்திக் கொள்வதற்கும் போதுமானவன் என்ற அல்லாஹ்வின் நல்லாதரவுடனே நான் எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹிர். அடுத்ததாக முஆத் இப்னு ஜபல் அறிவு மேம்பாட்டு மையத்தின் பணிகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் பற்றி ஜனாப் தமீமுல் அன்சாரி மற்றும் ஜனாப் ஷாஜஹான் அவர்கள் விளக்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஆத் இப்னு ஜபலுடைய இந்த ரமதான் பரிசளிப்பு நிகழ்ச்சி விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஒன்ஸ் அகெயின் நான் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு முன்பாக பேசிய நமது சகோதரர் சித்திகனன் அவர்கள் பொறுப்புகளை பற்றியும் ஒவ்வொருடைய மூமினுடைய பொறுப்புகள் என்ன என்பதை பற்றி மிக அழகான முறையிலேயே வலியுறுத்தி சொன்னார்கள். அந்த வகையிலே சுமார் 4 ஆண்டுகளுக்கு முன்பாக 2019ஆம் ஆண்டு அன்று சமுதாயத்தின் மீது அக்கறை எடுத்து நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சில நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும், நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று ஒரு சில சகோதரர்கள் அழகான முறையில் ஆலோசனை செய்து மிகுந்த சிரமங்களுக்கு இடையில், மிகுந்த கஷ்டங்களுக்கு இடையில் ஏதாவது நம்மளும் நம்முடைய வாழ்க்கையை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே நாம் இந்த ஒரு நல்ல காரியங்களை ஒரு சில விஷயங்களை நம்மளான ஒரு சில விஷயங்களை செய்வோம். இது அடுத்து வரக்கூடிய தலைவனருக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்ற அடிப்படையிலே 2019ஆம் ஆண்டு முஆத் இப்னு ஜபல் அறிவு மேம்பாட்டு மையத்தை ஒரு சில நபர்களால் சேர்ந்து உருவாக்கிய அந்த மையம் இன்று அல்ஹம்துலில்லாஹ் 120 உறுப்பினர்களுடன் நமது காலனியை தலைமையாக கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நெக்ஸ்ட் இந்த மையம் காலனியை தலைமையிடமாக கொண்டு நடந்து கொண்டிருந்தாலும் இது நமது எருமப்பட்டி காலனியை சேர்ந்த சகோதரர்கள் மாத்திரம் இல்லாமல் நமது காலனிக்கு அருகில் இருக்கக்கூடிய 5 வட்டங்களை சேர்ந்த நமது சமுதாய சொந்தங்களை ஒருங்கிணைத்து இந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நாமக்கல் வட்டம், சேந்தமங்கலம் வட்டம், துறையூர் வட்டம், முசிறி வட்டம், தொட்டியம் வட்டம், இந்த 5 வட்டங்களை சேர்ந்த நம்ம சகோதரிகள் குடும்பத்தினர்கள் அனைவரும் இந்த மையத்திலே உறுப்பினர்களாகவும் இருந்து தங்களுடைய அர்ப்பணிப்பை தந்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 4 வருடங்களாக தங்களுடைய அர்ப்பணிப்பை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே முதலாவதாக எங்களுடைய கன்ஸ்ட்ரைன்ஸ், எங்களுடைய லிமிட்டேஷன்ஸ், எங்களுடைய சக்திக்கு ஏற்பட்டு ஒரு சில விஷயங்களை மாத்திரம் முதலாக நாம் செய்யலாம் என்று ஆலோசனை செய்து அந்த அடிப்படையிலே இந்த விஷயங்களை முதலாவதாக நாங்கள் எடுத்து செய்து கொண்டிருக்கின்றோம். அதாவது இஸ்லாமிய மார்க்க கல்வி மற்றும் உலக கல்வி நம்மளால் ஒரு சிறு உதவியை செய்ய வேண்டும் என்று, இந்த பகுதி மக்களுக்காக செய்ய வேண்டும் என்று அதனை ஒரு சேவையாகவும், அதற்கடுத்து ரமலான் மாதத்தினுடைய காலங்களிலே இஃப்தார் நிகழ்ச்சிகளுக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஏழை கிராமங்களுக்கு நாம் இஃப்தாருக்கு உண்டான உதவிகளை செய்ய வேண்டும், தொழுகைக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையை அந்த ஒரு கடமையை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். வசதி படைத்த மக்களிடம் இருந்து ஜக்காத்துடைய தொகையை வசூல் செய்து நமது அருகாமையில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு அதை விநியோகம் செய்யக்கூடிய ஒரு சேவையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதே சமயத்தில் வசதி படைத்த மக்களிடம் இருந்து பணத்தை பெற்று ஏழை மக்களுக்கு நாங்கள் வட்டி இல்லாத ஒரு கடனை செய்து கொண்டிருக்கின்றோம். அதே சமயத்தில் இந்த நமது சமுதாயத்தைச் சேர்ந்த ஏழை மாணவர்கள் அவர்கள் படிப்பதற்கு உண்டான கல்வித் தொகையினை முழுவதுமாக ஏற்று நாங்கள் தகுதியுடைய நபர்களை படிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக இத்தகைய காரியங்களை முன்னிறுத்தி 2 நபர்களுக்கு நாங்கள் அவங்க படிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இது மாத்திரம் இல்லாமல் எமர்ஜென்சி மெடிக்கல் ஹெல்ப், அதாவது ஏழை மக்கள், இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய 5 வட்டங்களைச் சேர்ந்த ஏழை மக்கள் உயிர்காக்கும் மருத்துவ உதவி, ரொம்ப ஆக்சிடெண்ட், அதாவது இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி மக்களுக்கு எமர்ஜென்சி சமயத்தில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி யாராவது விண்ணப்பங்கள் வந்தால் அத்தகைய மக்களுக்குமான உதவிகளையும் நாங்கள் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 4-5 வருடங்களாக இந்த பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதை பற்றிய கூடுதல் விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நமது ஷாஜஹான் அவர்கள் உங்களுக்கு தெரிவிப்பார்கள். நெக்ஸ்ட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சௌர் அன்சாரி ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஹஜ்ரத் நூருல்லா அவங்கள வச்சு நம்ம ஒரு வகுப்பு, மார்க்க கல்வி வகுப்பு நடத்துகிறோம். வாரத்தில் ஒரு 3 நாள் பெண்களுக்கான ஒரு வகுப்பு, ஆண்களுக்கான ஒரு வகுப்பு, அது இல்லாமல் ஒரு அரபி மொழி பாடம் இது நடத்திட்டுருக்குறோம். இதில் நிறைய மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றுருக்கிறாங்க. ஓகே, அதோட ஃபோட்டோஸ்லாம் இங்கே இருக்குது. இதே மாதிரி இதில் தொடர்ந்து ரெகுலராக கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறவங்க,
அதில் நடக்கிற போட்டிகளில் வந்து சிறந்த முறையை பர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கும் இந்த விழாவில் கௌரவிச்சு பரிசும் கொடுத்துட்ருக்குறோம். அந்த கிளாஸோட ஃபோட்டோஸ் இதெல்லாம். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ரமலான் மாதத்தில் கட்டுரை போட்டி, அதை வந்து ஆண்கள் பெண்கள் இவங்களை வந்து பெரியவங்க சின்னவங்க தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு தலைப்பில் வந்து போட்டி வச்சு அதை வந்து திருத்தி அதுக்குள்ளே பரிசளிப்பு விழாவை ஒவ்வொரு வருஷமும் நடத்துகிறோம் இன்ஷா அல்லாஹ். பார்த்திங்கனாக்க இது வரைக்கும் இந்த இதில் வந்து மொத்தம் 524 பேர் கலந்துருக்கிறாங்க இந்த 4 வருஷத்தில். 2020 வந்து 96 பேராக இருந்தது, 2021 151, 2022 173. இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கனாக்கா 104 கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுக்கு வந்து நாங்கள் என்ன ஜஸ்டிஃபை பண்ணோம்னா, இந்த வருஷம் வந்து ஆன்லைன் என்ரோல்மெண்ட் போட்டோம். நாங்கள் பரிசு இதில் கலந்துக்கிறவங்க வந்து அவங்க வந்து அப்ளிகேஷன் ஆன்லைனில் பண்ணி கலந்துக்கிற மாதிரி வந்து அதை அட்வான்ஸாக பண்ணணும். அதனால் கொஞ்சம் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஸ்டில் இதை வந்து இன்னும் அதிகப்படியாக எப்படி மக்களை கொண்டு வந்து பாடுபடுத்துன்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் மொத்தம் 524 பேர் வந்து கலந்துருக்காங்க இன்ஷா அல்லாஹ். இதோட பரிசு தொகை பார்த்திங்கனாக்க ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட ஒரு 63 ரூபா கிட்ட பரிசு கொடுத்துட்ருக்குறோம். முதல் பரிசு மொத்தத்தில் பார்த்திங்கன்னா முதல் பரிசு மட்டும் 36,000 ரூபா, 2ஆம் பரிசு 18,000 ரூபா, 3ஆம் பரிசு வந்து 9,000 ரூபா கொடுக்குறோம். டோட்டலாக பார்த்திங்கனாக்கா 63,000 ரூபா வந்து ஒவ்வொரு வருஷமும் பரிசு கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் விழாவில் கலந்துட்டு அவ்வளோ பேருக்குமே ஆறுதல் பரிசு என்ற வகையில் இஸ்லாமிய சம்மந்தப்பட்ட புத்தகங்கள்லாம் வந்து கொடுத்துட்ருக்குறோம். அந்த இதுக்கு முன் நடந்த விழாவோட ஃபோட்டோஸ் இது. இதை பரிசு பெற்ற விவரம் இது ஆல்ரெடி ஆன்லைனில் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். கடந்த காலம் நடந்த ஃபோட்டோ இதை பற்றி மிஸ்டர் அன்சாரி பேசுவார். அன்பு சொந்தங்களே, சாதன் பாய் அவர்கள் வந்து கடந்த வருடங்களில் செய்த நம்மளுடைய கட்டுரை போட்டியின் விவரங்களை கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட 500 சில்லற பேருக்கு பக்கமாக இந்த 4 வருடங்களிலே வந்து கலந்து கொண்டு கட்டுரை போட்டிகளில் வந்து பங்கெடுத்திருக்கின்றார்கள். அதே சமயத்தில் வந்து இந்த கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சிகள் நாங்கள் பல நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கேட்கலையா? நெக்ஸ்ட் இன்னும் வேணும். ஓகே, இப்போது நம்ம ரமதான் மாதத்தில் வந்து என்ன செய்யணும் சொன்னாக்கா, ஜகாத்துடைய பணத்தை வசூல் பண்ணி மக்களுக்காக நாங்கள் விநியோகம் செய்து கொண்டிருக்கின்ற அதே சமயத்திலேயே ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதத்திலே மக்களிடம் இருந்து சதக்கா பணங்களை பெற்று அருகிலே இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு, இஃப்தார் செய்ய வசதி இல்லாத கிராமங்களுக்கு நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றோம். அதே சமயத்தில் ரமலான் மாதங்களிலே கிட்டு போட்டு ஏழைகளுக்கு வந்து ஒரு 38 சென்ற வருடங்கள் 38 நபர்களுக்கு நாங்கள் வந்து கொடுத்திருக்கின்றோம். என்னென்ன செய்தோம் என்ற விவரங்கள் வந்து தெளிவாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எங்களுடைய வெப்சைட்லேயே பார்த்துக்கொள்ளலாம். டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, அதே சமயத்தில் ஒவ்வொரு ரமதானிலும் நாங்கள் வசூல் பண்ணுகிற தொகையிலே சென்ற வருடங்கள் 2 மாணவர்களை நாங்கள் படிக்க வைப்பதற்காக கல்வித் தொகையிலே முழுமையாக முறையில் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஒரு மாணவர் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்காக வந்து முழு ஸ்பான்சர்ஷிப் வருஷத்துக்கு 60,000 ரூபா என்ற வகையில் அவருடைய முழு கல்வி கட்டணத்தையும் நாங்களே ஏற்றுக்கொண்டு இந்த நம்மளுடைய முவாதி பிரின்சிபல் சார்பாக அந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு மாணவர் வந்து தன்னுடைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து BA அரபிக் படிக்கின்றார். அவருக்காக 24,000 ரூபாய் வந்து வருடத்திற்குண்டான கல்வி கட்டணம் வருகின்றது. அதையும் நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது சென்ற வருடத்துக்கு 2 மாணவர்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த வருடமும் கூடுதலாக 2 மாணவர்கள். ஒவ்வொரு வருடமும் நாங்கள் 2 மாணவர்களை படிக்க வைக்க வேண்டும். ஒரு 25 வருட காலத்திற்கு என்ற ஒரு தொலைநோக்கில் வந்து நிறைய மாணவர்களை நம்மளால் ஆன சக்தியை கொண்டு ஏழை மாணவர்களை படிக்க வைக்க வேண்டும். நம்முடைய சொத்து என்பது சொத்து மட்டுமல்ல, நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த குழந்தைகளை நாம் அவர்களை மேலே கொண்டு வர வேண்டும். அவர்கள் நாளைக்கு இந்த சமுதாயத்துக்கு திரும்ப கொடுப்பார்கள் என்ற ஒரு இலக்கினுடன் அப்படியாப்பட்ட ஒரு சேவைகளை செய்ய வேண்டும் என்று நாங்கள் குறைந்தபட்சம் 2 பேரையாவது படிக்க வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அது மேலும் மேலும் இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று உங்களது துவாக்களையும் ஆதரவையும் நாங்கள் எதிர்பார்த்தவனாக நான் அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம். அதெல்லாம் போகலாம். இது வந்து ஜென்ரல் நம்ம என்னென்ன ரமதானில் என்னென்ன செஞ்சோம், எவ்வளோ வசூல் பண்ணோம், என்ன செலவு பண்ணோம் அப்படிங்கிற விவரங்கள் வந்து அடுத்து போகலாம். நெக்ஸ்ட். ஓகே, இந்த ஜகாத்தை பற்றி உங்களுக்கு ஒரு சில விவரங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கிட்டத்தட்ட வந்து
இந்த 5 வட்டங்களில் இருக்கக்கூடிய 45 கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஜக்காத் ஏழை தகுதியுடைய மக்களுக்கு ஜக்காத்துடைய தொகையை வந்து நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம். ஷாபானுடைய மாதத்தினுடைய பிறை 1 ஷாபான் மாதத்தினுடைய பிறை கடைசி வரைக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து முஆத் இப்னு ஜபல் அறிவு மேம்பாட்டு மையத்திற்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணலாம். பல மோட்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் வெப்சைட் மூலியமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம், இல்லை எங்களுடைய சென்டர் மூலியமாக பண்ணலாம். ஒவ்வொரு ஊர்லேயும் வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிந்த ஏழைகளோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளோ யார் இருந்தாலும் இந்த அப்ளிகேஷனை வந்து இந்த ஷாபானுடைய முதல் நாளிலிருந்து கடைசி பிறைக்குள்ளே நீங்கள் வந்து கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் அதை என்னை பரிசீலித்து இன்ஷா அல்லாஹ் ரமதான் மாதத்தினுடைய 10வது பிறையிலிருந்து 20வது பிறைக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய இந்த ஜக்காத்துடைய பணங்கள் வந்து நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இதுதான் எங்களுடைய ஸ்கெடியூல் வந்து இன்ஷா அல்லாஹ். இதை உங்களுக்கு சம்மந்தப்பட்ட மக்களுக்கு தெரிவித்து வரக்கூடிய ரமதான் ஷாபானில் இருந்து அந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்து போடுவதற்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்பர். இதுவரை கிட்டத்தட்ட 590 மக்களுக்கு நாங்கள் ஜக்காத்துடைய தொகையை வசூல் செய்து நாங்கள் மக்களுக்கு பிரித்து கொடுத்திருக்கின்றோம். அடுத்து நெக்ஸ்ட். ஓகே நெக்ஸ்ட் ஓகே. இங்கே இது வந்து கடந்த வருடம் 2023ஆம் வருடத்தினுடைய ஜக்காத் எவ்வளோ நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10,69,000 ரூபாய்கள் வந்து நாங்கள் ஜக்காத்துடைய தொகையை வசூல் செய்து மக்களுக்கு சென்ற வருடங்கள் நாங்கள் வந்து பிரித்து கொடுத்தோம். இது வந்து 45 கிராமங்களுக்கு உண்டான மக்களுக்கு உண்டான ஒரு அமௌண்ட்டு. துறையூர் வட்டத்திலிருந்து 15 கிராமங்களுக்கு 2,31,000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. சேந்தமம் வட்டத்தில் இருக்கக்கூடிய 11 கிராமங்களுக்கு 5,08,000 ரூபாய் கொடுத்துருக்கோம். வந்து தொட்டியம் வட்டத்தைச் சேர்ந்த 4 கிராமங்களுக்கு 74,000 ரூபாய் கொடுத்துருக்கின்றோம். முசிறியிலிருந்து இருக்கக்கூடிய 7 கிராமங்களுக்கு 2,58,000 ரூபாய் நம்ம வந்து கொடுத்துருக்கின்றோம். கிட்டத்தட்ட 10,70,000 ரூபாய் போன வருஷம் ஜக்காத் வசூல் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருக்கின்றோம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். நெக்ஸ்ட். அதே சமயத்தில் இந்த கடந்த 4 வருட காலங்களில் இந்த எதிர்பாராத விபத்து மெடிக்கல் எமர்ஜென்சி இந்த வகையில் 5 நபர்களுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு உண்டான உதவித்தொகைகளை இந்த முஆத் இப்னு ஜபல் சார்பாக நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். நெக்ஸ்ட். இந்த அழகிய வட்டி இல்லாத கடன் இது வந்து கிட்டத்தட்ட 4 கேட்டகரியில் நம் பகுதி மக்களுக்காக நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றோம். சிறு தொழில் தொடங்குவதற்கான கடன் உதவிகள், கல்வி படிப்பதற்கான மாணவர்களுக்கான கல்வி கடன் உதவிகள், அதே மாதிரி வசதி இருக்குது இன்றைக்கி பணம் இல்லை வந்து மருத்துவ உதவி தேவைப்படுது, அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட மக்கள் எதுவும் அவர்களுக்கு கடன் தேவைப்பட்டால் அது எங்களுடைய மையத்திலிருந்து நாங்கள் கொடுக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக ஒரு எமர்ஜென்சி என்று சொன்னாலும் அவர்களுக்கு உண்டான கடன் தேவைகளையும் இந்த மையத்தின் சார்பாக நாங்கள் வழங்கி வருகின்றோம். குறைந்தபட்சமாக 50,000 அதிகபட்சமாக 1,00,000 உங்களுக்கு இந்த மக்களுக்கு கடனாக கொடுக்கின்றோம். 12 மாதங்களுக்கு அதனை அவர்கள் திரும்பி செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனையுடன் இது கொடுக்கப்படுகின்றது. நெக்ஸ்ட். அந்த வகையிலே இதுவரை கிட்டத்தட்ட 11,91,000 ரூபாய்கள் நாங்கள் கடனாக இந்த ஏழை மக்களுக்கு இந்த பகுதி மக்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். நெக்ஸ்ட். 22 நபர்கள் 11,19,000 ரூபாய் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். நெக்ஸ்ட். ஏற்கனவே நாம் சொன்னது போல 2 மாணவர்களை நாங்கள் படிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வரக்கூடிய மாதங்களிலும் வரக்கூடிய வருடங்களிலும் புதிதாக 2 மாணவர்கள் உங்கள் பகுதியிலே இருக்கக்கூடிய நல்ல ஏழ்மையாக உள்ளக்கூடிய மாணவர்களுக்கு மாத்திரம் நல்ல அறிவுள்ளவர்கள் புத்திசாலியான குழந்தைகள் படிக்க வசதி இல்லாத குடும்பங்களில் நீங்கள் கண்டிருந்தால் அவர்களை ஜூன் மாதம் 20ஆம் தேதிக்குள்ளாக எங்களுடைய வெப்சைட்டின் மூலமாகவோ அல்லது எங்களுடைய நிர்வாகிகள் மூலமாகவோ நீங்கள் தெரிவித்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த வந்த அப்ளிகேஷன்ஸில் டாப் 2 பேர் ரொம்ப பிரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ் யார் அப்படிங்கிறத நாங்கள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உண்டான முழு கட்டண செலவையும் இந்த முஆத் இப்னு ஜபல் சார்பாக நாங்கள் ஏற்று நடத்தி வைக்கின்றோம், படிக்க வைக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட். ஓகே. நெக்ஸ்ட். அஸ்ஸலாமு அலைக்கும். அதே மாதிரி எங்களை எதிர்கால திட்டங்கள்னு சொல்லிட்டு சில இதை போட்டு நாங்கள் அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஆங்கிலம் மற்றும் அரபி ஹிந்தி பேச்சு பயிற்சி வகுப்புகள், அதே மாதிரி கணிதம் மற்றும் அறிவியலுக்கான பாடப்பயிற்சி டியூஷன், கம்ப்யூட்டர்ஸ் கோர்சஸ்ஸு, அப்புறம் ஆளுமை பயிற்சி வகுப்புகள், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் மருத்துவம் பற்றிய விழிப்புணர்வு முகாம்கள், அரசு வழங்கும் மானிய தொகைகள் கிடைக்க விழிப்புணர்வு,
அரசு வேலை பெற பயிற்சி அளிப்பது, வெளிநாட்டில் சிறந்த தனியார் கம்பெனிகளில் வேலை வாங்கிறதுக்குள்ள பயிற்சி அளிப்பது, ஐஏஎஸ், ஐபிஎஸ் அது மாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்குள்ள விழிப்புணர்வு வகுப்பு நடத்துறது, டிஎன்பிஎஸ்சி மற்றும் இதர அரசு வேலைகள் பயிற்சி பெற உள்ளது. இதெல்லாம் வந்து இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய ஃப்யூச்சர் பிளானாக இருக்குது. உங்கள் எல்லாரோட உதவியோடு இன்ஷா அல்லாஹ் செய்வோம். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. ஓகே, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நாங்கள் வந்து சொல்லணுன்னாக்கா, இப்போ நம்ம நிறைய நம்பர்ஸ்லாம் பார்த்தோம். 35 லட்ச ரூபா வந்து கடன் கொடுத்துருக்குறோம், 11 லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்குறோம், 35 லட்ச ரூபாய் வந்து நம்ம வந்து ஜக்காத்தாக கொடுத்துருக்கின்றோம், 2 லட்ச ரூபா மெடிக்கல் எமர்ஜென்சியாக கொடுத்துருக்கின்றோம், இது இல்லாமல் இஃப்தார் செஞ்சுருக்கிறோம். இந்த மாதிரியான பலப்பட்ட நபர்களை நம்ம வந்து பார்த்தோம். இதெல்லாம் ஒரு சின்ன துரும்பு தாங்க. நம்மளுடைய அந்த முவாதிபு ஜபலுடைய இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு 120 பேர் சேர்ந்து இந்த ஒரு 3-4 வருடங்களில் இவ்வளோ பெரிய வேலையை வந்து அல்லாஹாலா நம்ம வந்து செஞ்சுருக்கான்னு சொல்லி சொன்னால், அல்லாஹாலா நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். இந்த வேலையை பிறரை விட இந்த நல்ல காரியங்களை செய்வதற்கு அல்லாஹாலா நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று நாம் அனைவரும் அல்லாஹ்வுக்கு சுக்ரியா செய்ய வேண்டும். அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயங்களை வந்து எங்களோட சில ஹைலைட்ஸ் நான் கொடுக்க விரும்புகிறேன். அதாவது கடந்த 3 வருடங்களாக இந்த கட்டுரை போட்டியில் வந்து நம்ம தமிழில் மட்டும்தான் நடத்திக்கிட்டு இருந்தோம். அதாவது ஆண்கள், பெண்கள், மாணவர்கள், மாணவிகள். நிறைய பேர்கிட்ட வந்து நாங்கள் இங்கிலீஷில் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் வந்தது. சரி, இந்த தடவை அதையும் ஆரம்பிக்கலாம், கூடுதல் செலவு பரவாயில்ல செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆங்கிலத்திற்கு உண்டான ஒரு கட்டுரை போட்டியுமே நம்ம வந்து செஞ்சோம். கிட்டத்தட்ட 24 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாமே சேர்ந்ததில். எரகுடியில் சேர்ந்த ஒரு மாணவி ரொம்ப அழகான முறையில் ஆங்கிலத்தில் எழுதிய கட்டுரை வந்து உண்மையை எங்களை பிரமிக்க வைத்தது. வலையப்பட்டியை சேர்ந்த ஒரு மாணவி அழகான முறையில் வந்து எழுதியது, எங்களை ஆங்கிலத்தில் எழுதியது. வலையப்பட்டியிலிருந்து ஒரு மாணவி எழுதி எங்களை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. வந்து பாருங்கள், எவ்வளோ டேலண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. அவர்களை நாம் ஆர்வப்படுத்த வேண்டியது, ஊக்கப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. இது ஒரு சின்ன எப்படி நம் மக்களை வந்து வென்றெடுக்கிறோம், மக்களை எப்படி நம்ம மோட்டிவேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சாம்பிளான காரியமாக அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கின்றேன். இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் நம்பர்ஸ் தான். வந்து இப்போ நாங்கள் இதில் உங்களிடம் கேட்கக்கூடிய விஷயங்கள், இந்த விஷயங்களை செய்யக்கூடிய இந்த முவாதிபு ஜபலுடைய குடும்பத்தினர்கள், உறுப்பினர்கள் மென்மேலும் இந்த காரியங்களை செய்வதற்கு உறுதியாக இருந்து வரக்கூடிய வருடங்களிலும் நாம் அல்லாஹ்வுடைய இந்த ஏற்றத்தை ஏற்றுக்கொண்டு மேலும் செய்வதற்கு நாம் உறுதி கொள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் வந்திருக்கக்கூடிய மற்ற சகோதரர்கள், நீங்களும் இந்த பொது காரியங்களிலே இந்த விஷயங்களிலே உங்களை ஒன்றிணைத்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் இன்னும் அதிகமான முறையில் செய்ய வேண்டும். இது பணம் மாத்திரம் இல்லை, நாங்கள் விதைக்க வேண்டிய விஷயங்கள், நம்மளுடைய சிந்தனைகள் ஒன்று தான். கம்யூனிட்டிக்கு உதவி செய்யக்கூடிய இந்த ஒரு மனப்பான்மை, சமுதாய சிந்தனை உடைய ஒரு இளம் தலைமுறையை நாம் உருவாக்குகின்றோம். அதாவது இப்போ இருக்கக்கூடிய எங்களை பார்க்கக்கூடிய ஜூனியர்ஸ், நம்மை பார்க்கக்கூடிய ஜூனியர்ஸ், அடுத்து நாமும் இந்த மாதிரியான வேலைகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை நாம் விதைக்கின்றோம். பணம் மாத்திரம் இங்கே மேட்டர் இல்லை. நாளைக்கு இவங்க செஞ்சாங்க நம்மளும் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை இந்த மாணவர்களிடம், வரும் தலைமுறையிடம், வரும் பக்கத்தில் இருக்க கிராமம், அந்த ஒரு எக்ஸாம்பிள், அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் உருவாக்கணும். பார்த்தீங்களா, அதுதான் இந்த பணங்களை விட, இந்த நம்பரை விட நாம் அல்லாஹ்விடம் அதிகமாக பெறக்கூடிய கூலியாக இருக்கும். அத்தகைய காரியங்களை, அத்தகைய சமுதாய சிந்தனையோட ஒரு தலைமுறையை உருவாக்கம் பார்த்தீங்களா, அதை செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் மென்மேலும் தர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை நம் அனைவரும் கலந்து கொள்வதற்கு பாக்கியம் தர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த இந்த நிர்வாகத்தினருக்கு நன்றியை தெரிவித்துக்கிட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், முவாதிபு ஜபலுடைய எதிர்கால திட்டங்கள்லாம் சிறப்பாக நமக்கு வந்து சொல்லப்பட்டுச்சு. இன்ஷா அல்லாஹ் அனைவரும் இதில் இணைஞ்சு கொள்ள முயற்சி செய்வோம். தற்போது சிறப்பு விருந்தினர், இமாம் மற்றும் ஜமாத் நிர்வாகிகளை கௌரவிக்கும் நேரம். முதலாவதாக மௌலவி முகமது இஸ்மாயில் ஹசனி அவர்களுக்கு ஜனாப் தமீமுன் அன்சாரி அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக முஃப்தி முகமது நூருல்லா ஹசனி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நமது பள்ளியின் முத்தவல்லி ஜனாப் அப்துல் அஜீஸ் அவர்கள் இல்லை, அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஜனாப் சித்திக் அகமது அவர்கள், ஜனாப் ஹனீஃபா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள்.
எருமப்பட்டி ஜாமியா மஸ்ஜித் முத்தவலி ஜனாப் டாக்டர் சவுக்கத் அலி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். ஹஜரத் தாஜுதீன் ஹஜரத் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள்.